वन्दे रम्यजामातरं मुनिम् रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षाद् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्. ஸ்ரீராமாயணத்திலே சுந்தரகாண்டத்தில் 40வது சர்க்கம் இன்று அனுபவிக்க வேண்டும். இதுவரை ஹனுமாரும் சீதையும் பேசிக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக சீதையானவள் தன்னுடைய சூடாமணியை எடுத்து அனுமார் கையிலே கொடுத்து அனுமாருக்கு விடை கொடுத்தாள். அனுமானும் கிளம்புகிறேன், நான் இங்கிருந்து போய் சேரும் வரை மட்டும் பொறுத்திருக்க வேண்டும், உடனே ராமபிரான் வந்து சேருவான்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு கிளம்பினார். இதோட 39 சர்க்கங்கள் ஆச்சு. அடுத்து 40வது சர்க்கம். श्रुत्वा तु वचनं तस्य वायुसूनोर्महात्मनः उवाचात्महितं वाक्यं सीतासुरसुतोपमा त्वां दृष्ट्वा प्रियवक्तारं सम्प्रहृष्यामि वानर अर्धसञ्जातसत्स्यैव விருஷ்டிம் பிராப்பிய வசுந்தரா. இப்ப சீதையானவள் இப்படி அனுமார் பேசுறது கேட்டுட்டு சந்தோஷமாக பேசுகிறாள். என்ன பேசினாள்னா, வானர அனுமாரே, உம்மை பார்த்து, அதுவும் எப்படிப்பட்ட உம்மை, பிரிய பக்தாரம், நல்லதே பேசக்கூடிய உம்மை பார்த்து, நன்மையே பேசக்கூடிய உம்மை பார்த்து, மதுரமாக பேசக்கூடிய உம்மை பார்த்தால் எனக்கு இனிமையாகிறது, மனசுல ரொம்ப சந்தோஷம் ஏற்படுகிறது. எப்படி பாதி முளைத்த பயிரை உடைய இந்த பூமியானது, இப்ப பயிரானது பாதி முளைச்சிடுச்சுன்னா இப்ப நிறைய அப்ப ஒரு மழை பொழிந்தால் எப்படி சந்தோஷமா இருக்குமோ அப்படி சந்தோஷமாக இருக்கிறது. யதாதம் புருஷ வியாக்ரம் காத்திரைர் சோகாபிகர்ஷிதைஹி சம்ஸ்பிருஷேயம் சகாமம் சகாமாஹம் ததா குருதயாமயி. நான் எப்போ இந்த உடம்பாலே சோகத்தினால் அப்படியே வாடி போயிருக்கு, பிளந்து போயிருக்கு. இதுல ஒரு பாட்டம் மழை பொழியிற மாதிரி ராமபிரானை எப்போது இந்த உடம்பனால தொடுவேன். அப்படியே வயல்லாம் பார்த்தேன்னா வெயில் காலத்துல ஜலமுடாம வைத்து இருந்தார்களாயில் அப்படியே பிளந்து கிடக்கும், பிளவு பிளவா. அந்த மாதிரி சோகத்தினால பிளந்து கிடக்கிறது பிராட்டியின் திருமேனி. இந்த திருமேனிய ராமன் ஒரு தடவை தொடணும். அந்த மாதிரி நீர் தயாம் மயி குரு, என்னிடத்திலே அருள் புரிய வேண்டும்னு அனுமாரை பிரார்த்திக்கிறாள். அபிஜானஞ்ச ராமஸ்ய தத்யா ஹரிகணோத்தம க்ஷிப்தாபிஷேகா க்ஷிப்தாமிஷிகாம் காகஸ்ய கோபா ஏகாக்ஷிஷாதினீம். அந்த சமயத்திலே காகத்தின் கண்ணொன்றை ராமன் கொன்ற ஒரு அடையாளத்தையும் கொடுத்தாள் சீதை. மனஷிலாயாஸ் திலகோ கண்டபார்ஷ்வே நிவேஷதः त्वया प्रणष्टे तिलके तम किल स्मर्तुमर्हसि. அந்த சமயத்துல திலகம் குலைந்திருந்த பொழுது, சீதையின் திலகம் குலைந்திருந்த பொழுது ஒரு நல்ல குண்டு கல்லிலிருந்து எடுத்த அந்த காவிப்பொடி, மனதிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த காவிப்பொடி திலகத்தை சீதையின் நெற்றியிலே விளையாட்டாய் தீட்டினான். அதையும் ஞாபகப்படுத்தும். சவீரியவான் கதம் சீதாம் ஹிருதாம் சமனுமன்யசே வசந்தீம் ராட்சசாம் மத்தியே மகேந்திர வருணோபமஹா. அந்த
மகாத்மா ராமன் பொறுத்து கொண்டு இருக்க மாட்டார் இப்படி தன்னுடைய மனைவி ராட்சசிகளுக்கு நடுவிலே வாசம் பண்ணுவதை. ஏஷ சூடாமணிர் திவ்யோ மயா சுபரிரக்ஷிதா ஏதம் திருஷ்டுவா சப்ரஹிருஷ்யாமி व्यसने त्वामन இவானக. இதோ இந்த சூடாமணியை எடுத்துக்கொள்ளும். ஏஷ நிர்யாதித ஸ்ரீமான் மயாத்தே வாரி சம்பவஹா. நீரில் பிறந்த மணற்தேர்ச்சி தருகிற இது என்னால் உமக்கு அனுப்பி வைக்கப்படுகிறதுன்னு சொல்லும். அதப்பரம் ந சக்ஷ்யாமி ஜீவிதம் சோகலாலசா. இதற்கு மேல ஒரு மாசத்துக்கு மேல நான் உயிர் வாழ மாட்டேன்னு சொல்லும். அசஹ்யானி ச துக்கானி வாசஸ்ச ஹிருதயஸ்சிதஹ ராட்சசீனாம் சுகோரானாம் த்வத்கிருதே மர்ஷயாம்யஹம். கொடிய ராட்சசிகள்லாம் என்ன அப்படி பேசுகிறார்கள். அதை ராமன் இவர்களை ராசகர்களை கொள்ளுவான்கிற நம்பிக்கையில நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன். தாரயிஷ்யாமி மாசம் து ஜீவிதம் சத்ருசூதன. ஒரு மாத காலம் நான் என் உயிரை காத்து கொண்டிருக்க போகிறேன். மாசாதூர்துவம் ந ஜீவிஷ்யே துவயாகி நான் நிருபாத்மஜ. இப்ப ஒரு மாசத்துக்கு மேல ஒரு க்ஷணம் கூட நான் உயிரோடு இருக்க மாட்டேன். கோரே ராட்சச ராஜோயம் திருஷ்டிச்சன சுகாமயி त्वां च श्रुत्वा विषञ्जन्तं न जीवेयम् அகம் க்ஷணம். இந்த ராட்சசராஜன் இருக்கக்கூடிய இந்த லங்கை இருக்கிறது, இந்த கண்ணால பார்க்க முடியல. ரொம்ப கோரமான திருஷ்டியை உடைத்தாக இருக்கிறது இது. என்னிடத்துல இருக்கக்கூடிய நினைவோ அதுவும் நல்லதா இல்ல. அவன் என்னை பார்க்கக்கூடிய திருஷ்டி ரொம்ப தவறாக இருக்கிறது. ராமன் தாமதிப்பான் அப்படின்னு தெரிந்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அவனை தாமதிக்க வேண்டாம்னு சொல்ல வேண்டியது. வைதேஹ்யா வச்சனம் ஸ்ருத்வா கருணம் சாஷ்டு பாஷிதம் அதாப்ரவீன் மகாதேஜா ஹனுமான் மாருதாத்மஜா. வைதேகி இப்படி கேட்டு ஹனுமான் உடனே மறுபடி பேசுகிறார். त्वच्चोक विमुखो रामो देवी सत्येन ते शपे रामे दुःखाभिभूत भूते तु लक्ष्मणः परितप्यते. தேவி, உமக்கு சத்தியத்தின் மீது நான் ஆணையிட்டு சொல்கிறேன்னு ஹனுமார் பேச ஆரம்பிக்கிறார். நான் சத்தியத்தின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், ராமர் உண்மை பிரிந்து இருக்கக்கூடிய துக்கத்தினாலே சோகத்திலே மூழ்கி கிடக்கிறார். ராமர் சோகத்துல இருக்கிறத பார்த்து லக்ஷ்மணனும் சோகத்துலதான் இருக்கார். கதஞ்சித் பவதி திருஷ்டா நகால பரிசோசிக்கும் இமம் முகூர்த்தம் துக்கானாம் அந்தம் திரக்ஷசி பாமினி. கஷ்டப்பட்டு உன்னை நான் பார்த்துட்டேன், அதனால இனிமே சோகப்பட வேண்டியதுக்கு எதுவும் இல்லை. இந்த முகூர்த்தத்துல உனக்கு சோகம் போயிடும். தாவுபௌ புருஷ வியாக்ரௌ ராஜபுத்திராவரிந்தமௌ தர்ஷன கிருதோத்சாஹௌ லங்காம் பஸ்மீகரிஷ்யதா. இப்ப புண்ணியசாலிகளாக ஆண் புலிகளாக இருக்கக்கூடிய அந்த 2 ராஜகுமாரர்கள் இருக்கிறார்களே, உம்மை காணக்கொண்ட இந்த வீரியத்தை உடையவர்களாக லங்கையை பஸ்மமாக ஆக்கப் போகிறார்கள். ஹத்வா து சமரே குரூரம் ராவணம் சஹபாந்தவம் ராகவௌ துவாம் விஷாலாட்சி ஸ்வாம்புரிம் பிராபயிஷ்யதா. இப்ப ராவணனை கொன்று சீதையை அழைத்து செல்ல போகிறார்கள். அனுமன் சிம்ம சங்காஷௌ பிராதரௌ ராமலக்ஷ்மணௌ சுக்ரீவம் ச சஹாமாத்யம் சர்வான் ப்ரூயா ஹ்யநாமயம். அனுமாரே, சிங்கத்தை ஒத்தவர்களும் சகோதரர்களுமாயிருக்கக்கூடிய ராமலக்ஷ்மணர்கள், மந்திரிகளோடு கூடிய சுக்ரீவர் மற்ற எல்லாருக்கும் தவறாமல் குசலத்தை சொல்லும்னு சொல்கிறாள் சீதை. இமம் ச தீவிரம் மம சோக வேகம் ரக்ஷோபிரேபி பரிபத்சனம் ச புருயாத்து ராமஸ்ய கதஸ் சமீபம் சிவஸ்ச தேத்வாஸ்து ஹரிப்ரவீர. வானரோத்தமரே, என்னுடைய இந்த கொடிய சோகத்தையும் இந்த அரக்கிகள்லாம் என்ன மிரட்டுறாங்கிறதையும் ராமருக்கு பக்கத்துல போய் சொல்லும். ராமருக்கு அருகில் சென்று நீர் விண்ணப்பம் செய்ய வேண்டும். உனக்கு போகும் வழி தடையற்றதாக ஆகட்டும். அத்வா சிவஸ்ச அஸ்து. உன்னுடைய போற வழியில எந்த தடையும் வராமல் இருப்பதற்கு நான் வேண்டிக் கொள்கிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறாள் சீதை. சராஜபுத்ரியா பிரதிவேதிதார்த்தா கபிஹ் கிருதார்த்தா பரிஹிருஷ்டசேதாக
ததல்பசேஷம் பிரசமீக்ஷ்ய காரியம் திஷம் ஹுதீச்சீம் மனசா ஜகாம. அப்ப அந்த வானரர் இப்படி சீதையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவராக, அங்கீகரிக்கப்பட்டவராக, அதனாலே பெரிய பாக்கியசாலியாக தன்னை கருதுகிறார். கோரி வந்த காரியம் கைகூட பெற்றார் வானரர். அதனால் பரிபூர்ண மனசோட கிளம்புறான்னு பார்க்கிறார். வடதிசையை நோக்கி மனதினாலே முதல்ல சென்றடைந்துட்ட. பாங்க எல்லா வானரர்களும் உயிரை பிடிச்சிட்டு காத்துட்டு இருக்கா, நான் உயிரை விட்டுருவேன்னு, நான் போயாக வேண்டும்னு வடதிசையை நோக்கி மனசை முதல்ல அனுப்பிட்டார். பின்னாடியே உடம்பு போகணும். இதோட 40ஆம் சர்க்கம் முடிவடைகிறது. அடுத்தது 41ஆம் சர்க்கம். சச்சவாக்பிः பிரசஸ்தாபிர் கமிஷ்யன் பூஜிதஸ்தயா தஸ்மாத் தேசாத் அபக்ரம்ய சிந்தையாமாச வானரஹா. இப்படி சீதை நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்பி வைத்த உடனே அந்த இடத்துல இருந்து சீதையை விட்டு நவுந்து வந்துட்டார் ஹனுமார். வந்து யோசித்தார். அல்பசேஷம் இதம் காரியம் திருஷ்டேயமசிதே க்ஷணா த்ரீனுபாயான் அதிக்ரம்ய சதுர்த்தைஹ திருஷ்யதே. வா, நான் வந்த காரியம் இன்னும் கொஞ்சம்தான் பாக்கி இருக்கு, இன்னும் துளிதான் பாக்கி இருக்கு. ஏன்? நான் சீதையை பார்த்து விட்டேன். 3 புருஷார்த்தத்தை கடந்து, சாமதான பேதத்தை கடந்து தண்டம் 4வது உபாயங்களை கண்ட சரியா தண்டம் என்கிற அந்த 4வது உபாயம் சரின்னு எனக்கு இப்ப தோன்றது அப்படிங்கிற. என்னன்னா, இதற்கு முன்னாடி சீதையை பார்த்துட்டாரு, பார்க்கல. இதற்கு முன்னாடி பார்க்காத பொழுது எப்படியாவது ரகசியமா சீதையை பார்க்கணும்னு அவர் தோன்றது. இதற்கு மேல இவர் சீதையை தான் பார்க்க வந்தாரா, பார்க்க வரலையா அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆகையாலே இனிமே இவர் என்ன பண்ணாலும் சீதையை அது பாதிக்காது. இனிமே இவர் பண்றதெல்லாம் இவருக்கு மட்டும் சம்பந்தப்பட்டது அப்படின்னு இவருக்கு தோணித்து. ஏன்னா இதற்கு முன்னாடி ஹனுமார் யோசிச்ச போது கூட இதை சொன்னார். நாம் ஒருவேளை இப்ப ராட்சசர் கண்ணில் பட்டோன்னு சீதையை அவ காவலிட்டுருவா, நம்ம போய் சீதையை பார்க்க முடியாது. ஆனா முதல்ல சீதையை பார்த்துருவோம், அப்புறம் என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தார். ந சாமரக்ஷஸ்து குணாய கல்பதே ந தானமர்த்தோபசிதேஷு யுஜ்யதே ந பேத சாத்யா பலதத்பிதா ஜனாஹ பராக்கிரமஸ்த்வேஹ மமேஹ ரோச்சதே. இப்ப 4 வழிகள் ராஜாக்கள் இன்னொருத்தரை ஜெயிப்பதற்கு பிரயோகம் பண்ணுவார்கள். சாமம், தானம், வேதம், தண்டம். இப்ப ராட்சசர்கள்ட்ட போய் சாமம்ங்கிற உபாயத்தை கையாள முடியாது. தானம், நிறைய தானம் கொடுத்து வசப்படுத்தலான்னு அவர்கள்ட்டயே அவ்வளவு செல்வம் இருக்கு, அவர்கிட்ட போய் நான் என்ன தானம் பண்றது, அதுவும் இங்க பிரயோஜனப்படாது. நல்ல பலத்தால ரொம்ப கொழுத்த ஜனங்களா இருக்கா இந்த ராட்சசர்கள், அதனால பேதமும் பண்ண முடியாது, இவர்களுக்கு பேதம் பண்ணி இவர்களை பிரிக்க முடியாது. ஆகையாலே நம்முடைய தண்டம்ங்கிற நம்முடைய பராக்கிரமம், யுத்தம் தான் இதற்கு சரி. நச்சாஸ்ய காரியஸ்ய பராக்கிரமாத்ருதே விநிச்சய கஷ்டிதிஹோபபத்யதே ஹத பிரவீராஷ்ச ரணேஹி ராட்சசாஹ கதஞ்சிதீர்யு யதிஹாத்யமார்தவம். இந்த காரியத்துக்கு பராக்கிரமத்தை தவிர வேற ஒரு வழியே கிடையாது. யுத்தத்தில் இங்க எப்படியாவது திடமான ஒரு வீரர்கள் மாண்டார்களாகி, நம்ம இப்ப யுத்தம் பண்ணுவோம், யாராவது வீரர்கள் இறந்தார்களாகில் இவர்களுக்கு புரியும் இப்ப நம்ம எவ்வளவு பலசாலியோட மோதுறோம்னு. கர்மணி நிர்திஷ்டே யோபகூன்யபி சாதேத் பூர்வகாரியா விரோதேன சஹி காரியம் கர்த்தும் சகாரியம் கர்த்தும் அர்ஹதி. இப்போ இந்த காரியம் இதுக்காக செய்யப்பட வேண்டியது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா, அதை காட்டிலும் யார் அதிகமாக செய்து முடிக்கிறானோ அவன் தான் நல்லவன். அதுவும் எப்படி? பூர்வ காரியா விரோதேன, எந்த காரியம் சொன்னோமோ அதை விட்டுட்டு எல்லா காரியமும் பண்றவன் கிடையாது. சொன்ன காரியத்தை முதல்ல முடித்து விட்டு அதற்கு விரோதம் வராதபடிக்கு இன்னும் கூடவே 4-5 காரியத்தை பண்ணுவானாகில் அவன்தான் திறமை உடையவன். நஹ்யே கசாதகோஹே துரு ஸ்வல்பஸ்யாபீஹ கர்மணஹ யோஹ்யத்தம் பகுதா வேத சமர்த்தோர்த்த சாதனே. எவன் ஒரு அற்பமான காரியத்திற்கு ஒரு உபாயம் சாதகமாக மாட்டாது. ஆகையாலே எவன் ஒருவன் கோரிய பயனை பல வகையாலும் அறிகிறானோ அவன்தான் காரியத்தை சாதிப்பதிலே வல்லவன்.
யைவ தாவத் கிருத நிச்சயோஹ்யஹம் யதி விரஜேயம் பிளவகேஸ்வராலயம் பராத்ம சம்மர்த விசேஷ தத்துவவித் ததக் கிருதம் ஸ்யான் மம பர்த்து சாசனம். நான் இங்கே இருக்கையிலேயே சத்ருவோடது நம்முடையது இது ரெண்டுத்தினுடைய யுத்த விசேஷங்களின் தத்துவங்களை எல்லாம் அறிய வேண்டும். அதனால இவன் இப்படிதான் சண்டையிடுவான்ங்கிறது நமக்கு தெரியும். அப்படி தெரிந்து கொண்டு நான் சுக்ரீவனோட இடத்துக்கு போனேன் ஆகில் அப்பதான் நான் வந்த காரியம் பூர்த்தி அடையும். கதம் நு கல்வத்ய பவேத் சுகாகதம் பிரசக்ய யுத்தம் மம ராட்சசை சஹ ததைவ கல்வாத்ம பலம் ச சாரவத் சம்மான ஏன்மாம் சரணே தசானனஹா. இப்பொழுது ராட்சசர்களுடன் எனக்கு வலுவில் யுத்தம் எளிதாக ஏற்பட்டதாக எப்படி ஆகும்? எப்படி எனக்கு ராட்சசர்கள் வந்து யுத்தம் பண்ணுவார்கள்? அப்படி ஆனால் நான் ராட்சசர்களோட யுத்தம் பண்ணாதான் ராவணனை நான் பார்க்க முடியும், ராவணன் பலம் எவ்வளவுன்னு தெரிந்து கொள்ள முடியும். ததசமாசாத்ய ரணே தசானனம் சமந்திரி வர்க்கம் சபல பிரயாயினம் ஹிருதி ஸ்திதம் தஸ்ய மதம் பலம் ச வை சுகேன மத்வாஹம் இதః புனர்விரஜே. அப்படியானால் நான் என்ன பண்ணணும்? யுத்தத்தில் மந்திரிகளோடு கூடி சேனை தலைவர்களோடு கூடி இந்த 10 தலையுடைய ராவணன் வந்து அவனை நான் நேரிலே பார்த்து அவன் எப்படி யுத்தம் பண்றாங்கிறத தெரிந்து கொண்டாலாகில் அவன் மனதுல எண்ணம் இருக்குங்கிறத தெரிந்து கொண்டு நான் இங்க இருந்து வேகமா கிளம்பி போடுவேன். இதமஸ்ய நிருஷம்சஸ்ய அனுத்தமம் வனம் நேத்திர மனக்காந்தம் நானாத்ருமலதாயுதம் இதம் வித்வசயிஷ்யாமி சுஷ்கம் வனமிவானிலஹ அஸ்மின் பக்னே ததः கோபம் கரிஷ்யதி தசானனஹ. அதற்கு ஒரு யோசனை பண்ணார். இதோ இந்த வனம் இருக்கிறதே, அசோகவனம், இது இந்திரனுடைய வனம் மாதிரி இருக்கு, இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஒரு காத்தடிச்சு வனத்தை நாசம் பண்ற மாதிரி நான் இந்த வனத்தை நாசம் பண்ணேன் ஆகில் அதனால அந்த ராவணன் கோபப்பட்டு அவன் யுத்தத்துக்கு வருவான் அப்படின்னு ஒரு முடிவு கட்டுகிறார் ஹனுமான். ததோ மகத் சாஸ்வ மகாரதத்விபம் பலம் சமாதேக்ஷ்யதி ராட்சசாதிபஹ திரிசூலகாலாய சபட்ட சாயுதம் ததோ மஹத்யுத்தம் இதம் பவிஷ்யதி. அப்பொழுதுதான் ராட்சசர்களின் தலைவன் குதிரைகள், பெரும் தேர்கள், குஞ்சரங்கள் இவைகளோடு கூடின திரிசூலம், காலாயசம், பட்டசங்கிற ஆயுதங்களை எல்லாம் ஏந்தி கொண்டு பெரிய சேனையை அனுப்புவான். அப்பதான் இது பெரிய போராக விளையும். அஹம் து தை சயதி சண்ட விக்ரமை சமேத்ய ரக்ஷோபிர் அசஹ்ய விக்ரமஹ நிஹத்ய தத்ராவண சோதிதம் பலம் சுகம் கமிஷ்யாமி கபீஸ்வராலயம். நானும் அப்பதான் எனக்கு அப்படியே யுத்த அரிப்பு, திணவுன்னு சொல்லுவாளே, ஏதாவது ஒண்ணு பண்ணியானும் கை கால்லாம் அரிக்கிற மாதிரி அனுமாருக்கு 4 பேர் அடிக்காம நான் எப்படி போவேன்னு உடம்பெல்லாம் ஒரே ஊறுறது ரத்தம். ஆக இந்த மாதிரி நான் ஏதாவது பண்ணாதான் அவ வருவா, வாழை என்னுடைய வீரத்தினால கொன்னுட்டு நான் நிம்மதியா கிளம்பி போவேன். அப்பதான் எனக்கு நிம்மதியா போவே முடியும். இங்க இந்த 4 அரக்கர்களை கொல்லாம நான் என்ன ஒரு இது மாதிரி இவ்வளவு பெரிய வீரர் வந்துட்டு சும்மா போறதுன்னா எப்படி சரி வரும்? ததோ மாருதவத் குருத்தோ மாருதிர் பீம விக்ரமஹ ஊர்வேகேன மஹதா துருமான் ஷேப்துமதாரபத். உடனே மாருதியானவர் என்ன பண்ணார்? ரொம்ப கோபத்தோட ரொம்ப வேகமாக மரங்களை எல்லாம் வேரோட புடுங்கி தள்ளுறார். ததஸ்து ஹனுமான் வீரோ பபஞ்ச பிரமதாவனம் மத்தத்விஜசமாத்குஷ்டம் நானாத்ருமலதாயுதம். அதனாலே அந்த சமயத்துல இருந்த அந்த பிரமதாவனம், அந்தப்புற வனத்தை பாழாக ஆக்கினார், உடைச்சிட்டார். தத்வனம் மதிதைர் விருக்ஷைர் பின்னைஷ்ச சலிலாஷயைர் சூர்ணிதை பர்வதாகிரைஷ்ச பபூவா பிரிய தரிசனம். அந்த வனத்துல இருக்கிற எல்லா மரங்களையும் பாதி பாதியா உடைச்சிட்டார். நீர்நிலைகள்லாம் என்ன பண்ணிட்டார்? கலங்கடிச்சிட்டார், ஒரே அப்படியே சேராய் ஆயிடுச்சு. பர்வதங்கள், அங்க இருக்கக்கூடிய மலைகள்ல 4-5 சிகரங்கள் இருந்தது, அது அழகா இருந்ததுதான், அதை போய் பொடியாக்கிட்டு பொடி பொடியா ஆக்கிட்டார். பாறைகள்லாம் இப்படி ஆக்கி அதை பார்க்கவே எவ்வளவு நன்னா இருந்தது, அதை பார்க்க சகிக்க முடியாதபடி பண்ணிட்டாருங்கிறார் வால்மீகி. அதை வர்ணிக்கவே முடியல. அத அப்பிரிய தரிசனம், பார்க்க சகிக்கல, அப்படி பண்ணிட்டான் ஹனுமார்.
नानाशकुन्त विरुतैः प्रभिन्नैः सलिलाशयैः ताम्रैः किसलयैः कान्तैः कान्तद्रुमलतायुतं न बभौ तद्वनं तत्र दावानलहतं यथा. இப்ப பறவைகள்லாம் ஒரே சத்தம் போடுறது. இவ்வளவு நேரம் நல்ல சந்தோஷமா கத்திருந்தது, இப்ப பயத்துல கண்ணாபியான்னு கோரமா கத்துறது. நீர்நிலைகள்லாம் வதங்கி வாடி போய் கிடக்கு. நல்ல செந்தளிர்கள்லாம் அங்கங்க பிச்சு போட்டு அப்படி கிடக்கு. இப்ப வாடி வதங்கி ஒரு காட்டு தீயால் எரிக்கப்பட்ட காடு போல ஆயிடுத்து அந்த வனம். வியாக்குலா வரணா ரேஜுர் விஹ்வலா இவத்லா லதாஹ. அங்க இருக்கக்கூடிய கொடிகள்லாம் எப்படி இருக்குன்னா பிச்சு அப்படியே பந்தல அவுக்கரிச்சு கயரெல்லாம் அவுத்து கீழே போடுவாளே அந்த மாதிரி கொசமுசான்னு ஆயிடுத்து. லதா கிருஹைஸ் சித்திர கிருஹைச்ச நாசிதைர் மகோரகைர் வியாலமிருகைச்ச நிர்துதைர் शिलागृहैरुन्मथितैस्तथा गृहैः பிரணஷ்டரூபம் ததபூத் மகத்வனம். இப்ப சிதைக்கப்பட்ட லதா கிரகங்கள் என்ன, சித்திர மண்டபங்கள் என்ன, நசுக்குண்ட பெரிய பெரிய பாம்புகளாலும் கொடிய மிருகங்களாலும் இடித்து தகர்க்கப்பட்ட கல் மண்டபங்களாலும் வீடுகளாலும் அந்த மகாவனம் அலங்கோல ரூபமாக ஆனது. சாவிஹ்வலா அசோக லதா பிரதானனா லதா பிரதானா वनस्थली शोकलता प्रताना जाता दशास्य प्रमदावनस्य कपेर्बलाद्धि प्रमदावनस्य. இப்ப தசமுகனின் பெண்டுகள் விளையாடுவதற்கு இடமாயிருந்த அந்த பூங்காவனம், அந்த அசோக கொடிகள் கலையாமல் படர்ந்து சிங்காரவனமும் வானரத்தினாலே, இந்த குரங்கினாலே ரொம்ப சோக கொடிகளாக ஆயிடுச்சு. நல்ல கொடிகள்லாம் சோக கொடிகள் அடர்ந்ததாக ஆயிடுச்சு. ततस्य कृत्वा तपतेर्महाकपिर् महद्व्यलीकं मनसो महात्मनः युयुत्सुरेको बहुभिर्महाबलै श्रिया ज्वलस्तोरणमास्थितः कपिः. இப்ப இந்த வானரரானவர் எங்கும் ஓடி திரிந்து பேர் ஆணவம் கொண்டு அப்படியே மனதிற்கு ஏத்தாற்போடு எல்லாத்தையும் அந்த பெரிய வனத்தையே நாசமாக்கி விட்டு யாராவது ஒருவா போர் புரியலாம்னு இந்த கோட்டை வாசலின் மேலே உட்கார்ந்து விட்டார் என்பதோடு 41வது சர்க்கம் முடிவடைகிறது. அடுத்து 42ஆம் சர்க்கம். ததப் பக்ஷினிநாதேன விருக்ஷபங்க ஸ்வனேன ச பபூவுஸ்திராச சம்பிராந்தா சர்வே லங்கா நிவாசினஹா. அப்பொழுது பட்சிகள்லாம் அங்க இருந்ததெல்லாம் பயந்து நாலா திக்கிலையும் பறந்து போய் கூச்சலிடுறது. மரங்கள்லாம் முறிந்த சத்தம் எல்லாம் கேட்டு லங்கையில வசிக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பயந்து போயிட்டா. வித்ருதாஷ்ச பயத்ரஸ்தா வினேதுர் மிருகபக்ஷிணः ரக்ஷசாம் ச நிமித்தானி குரூராணி பிரதிபேதிரே. இப்ப அரக்கர்களுக்கு ரொம்ப கெட்ட சகுனங்களா வந்ததாம். ததோ கதாயாம் நித்ராயாம் ராட்சஸ்யோ விகிருதானனः தத்வனம் ததர்ஷுர் பக்னம் தம் ச வீரம் மகா கபிம். இப்ப தூக்கத்துல அந்த வனத்துல சீதைக்கு காவலாக இருந்த அரக்கிகள்லாம் எழுந்து பார்த்தா வனம்லாம் அப்படியே நாசமாகி கிடக்கிறது. மேல கோட்டவாசல் மேல ஒரு குரங்கு உட்கார்ந்துட்டு இருக்கு. சதா திருஷ்டுவா மகாபாகுர் மகாசத்வோ மகாபலஹ சகார சுமஹத்ரூமம் ராட்சசீனாம் பயாவகம். உடனே ராட்சசிகள்லாம் தன்னை பார்க்கறான்னு தெரிஞ்ச உடனே தான் பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு அவர்களை பயமுடுத்த ஆரம்பிக்கிறார் அனுமார். ததஸ்தம் கிரிசங்காசம் அதிகாயம் மகாபலம் ராட்சஸ்யோ வானரம் திருஷ்டுவா பப்ரச்சுர் ஜனகாத்மஜாம். அப்பொழுது அந்த அரக்கிகள் அந்த வானரரை மகாபலிஷ்டராக பார்த்து ஜனகரின் திருமகளை பார்த்து வினவினார்கள். கோயம் தஸ்ய குதோவாயம் கிம் நிமித்தமிஹாகதஹ கதம் துவயா சஹானேன சம்வாத கிருதயித்யுத. இது யாரு இந்த வானரம், எங்கே இருந்து வந்த, நாங்க அறிந்து கொள்ள விரும்பணும். நீ இவரோடு என்ன சம்பாஷணை செய்த? ஆச்சக்ஷ்வனோ விஷாலாட்சி மாபூத்தே சுபகே பயம் சம்வாதமசிதாபாங்கே துவயா கிம் கிருதவானயம். நீ எனக்கு சொல்லு, இவனோட நீ என்ன பேசிந்தியா? அதாப்ரவீத் ததா சாத்வி சீதா சர்வாங்க சுந்தரி. ரக்ஷசாம் பீமரூபானாம் விஜானே
மம கா கதிஹி. அப்பொழுது சீதை அவர்களை பார்த்து சொன்னாள், இஷ்டமானபடி உருவங்களை எடுக்க வல்ல அரக்கர்களின் காரியத்தில் தலையிட்டுக் கொள்ளல் எனக்கு எதுக்கு? நீங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தர் உருவம் எடுத்து போயிட்டு, அந்த மாதிரி இந்த அனுமான் வந்து இஷ்டத்துக்கு உருவம் எடுத்துன்னு என்கிட்ட பேசுவான். இந்த மாதிரி நீங்க என்னென்னவோ பண்ணுவேள், இதுக்கெல்லாம் நான் மாட்டின்னு முழிக்கணுமா? யூயமேவா பிஜானீத யோயம் யத்வா கரிஷ்யதி ஆஹிரேவ ஹ்யஹே பாதான் விஜானாதி ந சம்சயா. இவன் யாரு, என்ன செய்ய போறான்னு நீங்க கண்டுபிடிங்கோ. வழிப்போக்கனுடைய இந்த காலடி வைப்புக்களை கொடியன் தப்பாமல் விசாரித்தறிந்தே விடுவான், சந்தேகம் வேண்டாம். இப்போ பாம்பின் கால் பாம்பரியும்னு சொன்ன மாதிரி இவனுடைய காலை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அகமப்பியஸ்ய பீதாஸ்மி நைனம் ஜானாமி கோன் வயம் வேத்மி ராட்சசமேவைனம் காமரூபி பினமாகதம். நானும் இவன் யாருன்னே எனக்கு தெரியல, பயந்து போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ராட்சசன் தான் இந்த மாதிரி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். வைதேஹ்யா வச்சனம் ஸ்ருத்வா ராட்சஸ்யோ வித்ருதா திஷாஹ ஸ்திதாஹ் காஷ்சித் கதாஹ் காஷ்சித் ராவணாய நிவேதிதும். இப்ப இப்படி சீதை சொன்ன உடனே எல்லாரும் பயந்து போய் சில பேர் ஓடி போயிட்டா, சில பேர் ஓரமா ஒழிஞ்சுட்டா, சிலர் ராவணன்ட்ட சொல்றதுக்காக ஓடி போனார்கள். ராவணஸ்ய சமீபே தூ ராட்சஸ்யோ விகிருதானனாஹ விரூபம் வானரம் பீமம் மாக்கியாது முபசக்ரமுஹு. இப்ப ராவணன் பக்கத்துல போயிட்டு ராட்சசிகள் இவனை பத்தினது சொல்கிறார்கள். அசோகவனிகா மத்தியே ராஜன் பீமவபு கபிஹி சீதையா கிருத சம்வாதஹா திஷ்டத்யமித விக்ரமஹா. இந்த அசோகவனத்துக்கு நடுவிலே ஒரு பெரிய குரங்கு சீதைகிட்ட பேசிட்டு வந்து இப்படி நிக்கிறது. நச்சதம் ஜானகி சீதா ஹரி ஹரி அலோச்சனா அஸ்மாபிர் பகுதா பிருஷ்டா நிவேதித்துமிச்சதி. அவன் யாருங்கிறத சீதையும் சொல்லல. வாசவஸ்ய பவேத் தூதோ தூதோ வைஷ்ரவனஸ்ய வா பிரேஷிதோ வாபி ராமேன சீதான்வேஷண காங்க்ஷயா. அவன் இந்திர தூதனா இல்ல வைஷ்ரவனோட தூதனா குபேர தூதனா இல்ல ராமதூதனா யாருன்னு தெரியல. தேன தேன அத்புத ரூபேன எத்தவ மனோஹரம் நானா மிருககணாகீரணம் பிரமிருஷ்டம் பிரமதாவனம். இப்ப நீ எந்த வனத்தை ஆசையா கட்டி வச்சியோ ராவணா, அதை அழிச்சுட்டான். ந தத்ர கஷ்டித் தேசே யஸ்தேன ந விநாசிதா எத்ர சா ஜானகி சீதா சதேன ந விநாசிதா. சீதை எங்க இருக்கிறாளோ அந்த இடத்தை தவிர மீதி அந்த வனம் முழுக்க அவன் நாசமாக்காத ஒரு இடம்னே கிடையாது. எல்லாத்தையும் மொத்தமா கெடுத்துட்டான். ஜானகி ரக்ஷணார்த்தம் வா ஸ்ரமாத்வா நோபலக்ஷதே அத்தவா கஷ்ரமஸ்தஸ்ய சைவத்தே நாபிரக்ஷிதா. அது என்ன, ஒருவேளை ஜானகி நன்னா இருக்கணும்னு அந்த இடத்த உடைக்கலையா, இல்ல ஒரு லட்சியம் பண்ணாம கவனக்குறைவால விட்டுட்டானா தெரியலையே. அவனுக்கு எப்படி ஆயாசம் வரும், இவ்வளோத்தையும் பண்ணிருக்கான். சாருபல் அவ புஷ்பாட்யம் எம் சீதா ஸ்வயமாஸ்திதா பிரவருத்த சிம்சுபா விருக்ஷா சச்சதேனாபிரக்ஷிதா. இப்ப ஓங்கி வளர்ந்த அந்த சிம்சுபா விருட்சம் மாத்திரம் இருக்கே, சீதை அதன் அடியில உட்கார்ந்துருக்காளே, அதை மட்டும் அவன் தொடல, மீதி எல்லா மரமும் உடைஞ்சு போச்சு. தஸ்யோக்ர ரூபஸ்ய தஸ்யோக்ர ரூபஸ்யோக்ரம் துவம் தண்டம் ஆக்ஞாத்துமர்ஹசி சீதா சம்பாஷிதாயேன தத்வனம் ச விநாசிதம். ஆகையாலே அவன் மீது நீர் படையெடுத்து விட வேண்டும். மனః பரிகிரஹீதாம் தாம் தவராக்ஷோ கணேஸ்வர கஸ்தீதாபிபாஷேத யோனஸ்யாத் தியக்த ஜீவிதா. அரக்கர் குல கோமானே ராவணனே, இந்த சீதை ஒருத்தனோட பேசினான்னு அவனை உயிரோட விடலாமா? அவனை கொல்ல வேண்டும். ராட்சசி நாம் வஜ ஸ்ருத்வா ராவணோ ராட்சசேஸ்வரா ஹுதாக்னிரிவ ஜஜ்வால கோப சம்வர்த்திதே க்ஷணஹா. இதெல்லாம் கேட்டுட்டு ராவணனுக்கு அவ்வளவு கோபம், நெருப்பு மாதிரி கொந்தளித்தான். தஸ்ய குத்ரஸ்ய நேத்ராபியாம் பிராபவதன் அஸ்திர பிந்தவஹ தீப்தாபியாம் இவ தீபாபியாம் சார்ச்சிஷ ஸ்நேக பிந்தவஹ. அவ்வளவு கோபத்துல கண்ணெல்லாம் சூடாகி கலங்கி அந்த கண்ணிலிருந்து 2 துளி கண்ணீரானது வெளில வந்து விழுந்தது. எப்படி கொழுந்து விட்டு எரிகிற எண்ணெய் நெருப்பிலிருந்து எண்ணெய் துளிகள் வெடிச்சு வெளில வருமோ அந்த மாதிரி ஆத்மன சதுஷாஞ்சூரான் கிங்கரான் நாம ராட்சசான் வியாதிதேச மகாதேஜா நிகிரகார்த்தம் ஹனுமதா
உடனே அவன் மகாசூரருக்காக இருக்கக்கூடிய கிங்கரர்கள்னு இருக்கக்கூடிய ராட்சசர்களை ஹனுமாரின் கொட்டத்தை அடக்குவதற்காக உத்தரவு செய்தான். தேஷாம் அஷீதி சாகசிரம் கிங்கரானாம் தரஸ்வினம் நிர்யயுர்பவனாத் தஸ்மாத் கூட்டமுத்கரபானயः மகோதராஸ் மகாதம்ஷ்டா கோரரூபா மகாபலாः யுத்தாபிமனசः சர்வே ஹனுமத் கிரகணோன்முகாः. பராக்கிரமசாலிகளான அந்த கிங்கரர்கள், பெருவயிறு உள்ளவர்கள், பெரிய பல்லு, கோர ரூபமாக இருக்கக்கூடியவர்கள் 80,000 பேர் போருக்கு வந்தார்கள் அனுமாரை பிடிப்பதற்காக. தே கபிம் தம் சமாசாத்ய தோரணஸ்தமவஸ்திதம் அபிபேதுர் மகாவேகா பதங்கா இவ பாவகம். அப்ப நேரா இங்க வந்து ஹனுமாரிடம் வந்து ஹனுமார் மேல உழறா அப்படியே போர் பண்ணுவதற்காக தே கதாபிர் விசித்ராபி பரிகை காஞ்சனாங்கதை ஆஜக்னுர் வானரஸ்ரேஷ்டம் ஷரைர் ஆதித்யன் சன்னிபைஹி. அவர்கள் கதைகள், பொர்த்தடி, பரிகம், பெரிய பெரிய கூர்மையான அம்புகள் எல்லாத்தையும் வைத்து ஹனுமாரை அடித்தார்கள். முத்கரை பட்டிஷை சூலை பிராசாதோ பர பானயாம் பரிவாரிய ஹனுமந்தம் சகசா தஸ்துரக்ரதா. உடனே எல்லாரும் வந்து உலக்க அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அடிக்கிறார்கள் ஹனுமாரை சுத்தி நின்று. ஹனுமான் அபி தேஜஸ்வி ஸ்ரீமான் பர்வத சந்நிபா க்ஷிதா விவாத்யலாங்கூலம் நனாதச மகாஸ்வனம். அப்பொழுது ஹனுமான் தன்னுடைய வாளை இந்த தரையிலே மோதி, தன்னுடைய வாளை தரையில ஒரு மோதி அப்படி பெரும் கோஷம் போடுகிறார். சபூத்வா சுமஹாகாயோ ஹனுமான் மாருதாத்மஜஹ திருஷ்டமா ஸ்போட்டயாமாச லங்காம் சப்தேன பூரயன். அப்ப பெரிய உடலை எடுத்துக்கொண்டாரா அந்த சமயத்துல யுத்தத்துல ஹனுமான் பெரிய உடலை எடுத்துக்கொண்டு ஒரு சத்தம் போடுற, கோரமா ஒரு கர்ஜனை, அப்படியே லங்கை முழுக்க அந்த ஒளி எதிரொலிக்கிறது. தஸ்யா ஸ்போட்டித சப்தேன மகதா ஜானுநாதினா பேதுர் விஹங்கா ககனாது உச்சைச்சேதம் அகோஷயத். அவருடைய அந்த எதிரொலி உண்டாக்குகிற அந்த சத்தம், அவர் தோல் தட்டுற வீரத்துல அது அப்படியே பறவைகள்லாம் வெருண்டு கீழே விழறது, பயந்து போய். ஜயத்யதி பலோ ராமோ லக்ஷ்மணஸ்ச மகாபலஹா ராஜா ஜெயதி சுக்ரீவோ ராகவே நாபிபாலிதா. அவ்வளவு பெரிய உருவத்தை எடுத்துட்டு 2 தோளையும் தட்டி போருக்கு வாங்கடான்னு சத்தம் போட்டு என்ன சொல்றாருன்னா, ஜெயத்தி அதிபலோ ராமஹா, பெரிய பலமுடைய ராமன் வெல்லட்டும், லக்ஷ்மணன் வெல்லட்டும், ராஜா சுக்ரீவன் அவனும் வெல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, தாசோகம் கௌசலேந்திரஸ்ய ராமஸ்யாக்லிஷ்ட கர்மணஹா ஹனுமான் சத்ரு சைன்யானாம் நிஹந்தா மாருதாத்மஜஹா. இதுவரை சீதை கடாட்சத்திற்கு முன்பாக ராமதூதனாக மட்டும் இருந்த ஹனுமார் சீதையின் கடாட்சம் பட்டவுடன் ராமதாசனாக மாறுகிறார். தாசோகம் கோசலேந்திரஸ்ய, இப்ப தூதோகம் ராமஸ்யான்னு சொன்னவர் இப்ப தாசோகம் ராமஸ்ய, நான் ராமதாசன், நீ ராமதூதன் இல்ல நான் ராமதாசன்னு சொல்லி நான் உங்க எல்லாரையும் ஒழிக்க போறேன், என் பேர் ஹனுமான்னு அவரே சொல்றார். ந ராவண சஹசிரம் மே யுத்தே பிரதிபலம் பவேத் ஷிலாபிஸ்து பிரஹரதா பாதபைஷ்ட சஹசிரஷா. ஆயன ராவணன் வந்தாலே என் கூட யுத்தம் பண்ண முடியாது, நீங்களா என்ன அர்தயித்வா புரீம் லங்காம் அபிவாத்ய ச மைதிலீம் சமிர்த்தார்த்தே கமிஷ்யாமி விஷதாம் சர்வ ராட்சசாம். இந்த லங்கா நகரை மொத்தம் அழிச்சுட்டு தான் நான் இங்கிருந்து போறேன். தஸ்ய சன்னாத சப்தேன தே பவன் பயசங்கிதாக ததுர்ஷுஷ்ச ஹனுமந்தம் சந்தியாமேகமிவோன்னதம். அவ்வளவு சந்தியா மேகம் போல உயர்ந்து வளர்ந்து இருக்கக்கூடிய ஹனுமாரை பார்த்து பயப்படுறார்கள் ராட்சசர்கள்லாம். சுவாமி சந்தேஷ நிஷங்காஸ்ததஸ்தே ராட்சசா கபிம் சித்ரை பிரஹரணைர் பீமைர் அபிபேதுஸ்ததஸ்ததா. இப்ப பயம் இருந்தாலும் ராவணன் சொல்லிட்டாங்கிறதுனால ஹனுமாரை அடிக்கிறார்கள். சதை பரிவிருத்த சூரைர் சர்வத சமஹாபலஹா ஆசசாதாயசம் பீமம் பரிகம் தோரணாஸ்ரிதம் சதம் பரிகமாதாய ஜகானச்ச நிஷாச்சரான். இப்ப மகாபலவானான அந்த சூரர்களால் முற்றும் சுற்று வளைக்கப்பட்டார் ஹனுமார். அப்பொழுது அந்த கோபுர வாயில் கிட்ட இருந்த பெரிய இரும்பு உழல் தடி, அதாவது கோபுர கதவுகள்லாம் பெருசா இருக்கும், அந்த கதவுக்கு நடுவுல போடுறதுக்கு இரும்புல ஒரு தாழ்பால் மாதிரி அந்த காலத்துல வச்சிருப்பா.
இப்ப இந்த கதவுல இருந்து அந்த கதவு வரைக்கும் நடுவுல அப்படி ஒரு தடியை போட்டு தாழ்பால் போடுவார்கள். பெரிய கோவில்ல எல்லாம் பார்த்தா தெரியும். அந்த மாதிரி அந்த கோபுர வாசல்ல இருந்த, அதுக்கு பரிகம்னு பேர், அதை எடுத்து புடுங்கினார் ஹனுமான். அந்த பெரிய தடியை எடுத்து எல்லாரையும் அடிச்சார். சபன்னகமிவாதாய ஸ்புரந்தம் வினதா சுதா விஜசாராம்பரே வீரஹா பரிகிருஹ்ய ச மாருதிஹி. அந்த வீரரான மாருதி அதை எடுத்துக்கொண்டு, கருடர் பாம்பை தூக்கி எப்படி சுற்றுவார், கருடர் கையில மாட்டின பாம்பை அவர் எப்படி சுத்துவாரோ அந்த மாதிரி அந்த உழல் தடியை எடுத்து சுத்தி எல்லாரையும் அடிக்கிறார். சஹத்வா ராட்சசான் வீரான் கிங்கரான் மாருதாத்மஜா யுத்தகாங்ஷி புனர்வீரஸ்தோரணம் சமுபாஸ்ரிதா. இப்ப 80,000 அரக்கர்கள் பெரிய உருவம் எடுத்துட்டு எறும்ப நசுக்கிற மாதிரி எல்லாரையும் நசுக்கிட்டார். நசுக்கிட்டு திருப்பி கோபுரத்துல வந்து உட்கார்ந்துட்டார். ததஸ்தஸ்மாத் பயான் முக்தா கதிச்சின் தத்ர ரக்ஷசாக நிஹதான் கிங்கரான் சர்வான் ராவண ஆயன்யவே தயத்து. இப்ப அங்கேருந்து உயிர் பழைச்சு போன 4 பேர் போய் ராவணன்ட்ட இந்த கிங்கரர்கள் எல்லாரையும் கொண்டுட்டாரு அந்த ஹனுமார்னு சொன்னார்கள். சரக்ஷசானாம் நிஹதம் மஹத்பலம் நிஷம்ய ராஜா பரிவிருத்தலோச்சனா சமாதி தேசா பிரதிமம் பராக்கிரமே பிரஹஸ்த புத்திரம் சமரே சுதுர்ஜயம். இப்ப அரக்கர்களுக்கு அரசனான அந்த ராவணன் என்ன பண்ணான்னா, பிரஹஸ்த புத்திரன் என்கிறவனுக்கு ஆணையிட்டான். அவன் இதுவரைக்கும் யுத்தத்துல தோத்ததே இல்லை. அப்படிப்பட்டவனை அனுப்பினான் ஹனுமாரை கொல்லுவதற்காக. ததஸ் அடுத்தது 42ஆம் சர்க்கம் இதோடு முடிகிறது. அடுத்து 43ஆம் சர்க்கம். ததஸ் கிங்கரான் ஹத்வா ஹனுமான் தியானமாஸ்திதா. அப்பொழுது அந்த ஹனுமான் கிங்கரர்களை கொலை புரிந்து மனதிலே தியானம் பண்ணார். தஸ்மாத் பிராசாதம் அப்யே இமம் வித்வசாம்யஹம் வனம் பக்னம் மயா சைதத் பிரசாதோ ந விநாசிதா திசஞ்சிந்த்ய மனசா ஹனுமான் தர்ஷயன் பலம் சைத்ய பிராசாதம் ஆப்ளுத்ய மேருஷ்ருங்க மிவோன்னதம் ஆருரோஹ ஹரிஸ்ரேஷ்டோ ஹனுமான் மாருதாத்மஜா. இப்ப ஹனுமான் என்ன யோசிச்சார்னா, நான் இந்த வனத்தை அழிச்சிட்டேன், ஆனா இங்க பெரிய சைத்திய பிராசாதம் உப்பரிகை பெருசா இருக்கே, அது இன்னும் இடித்து தள்ளப்படவில்லை. இந்த கோவில் மாதிரி பெருசா கட்டி வச்சிருக்காளே இந்த உப்பரிகை, இதை நான் இப்பொழுது இடிக்கிறேன் அப்படின்னு அது மேல ஏறுகிறார் ஹனுமான். ஆருஹ்ய கிரி சங்காசம் பிராசாதம் ஹரியு தபஹ பௌசமசு மகாதேஜா பிரதிசூரியைவோதிதா. அந்த பெரிய பிராசாதம் மலை மாதிரி இருக்கு பில்டிங்கே, அது மேல ஏறி சூரியன் மாதிரி இருந்தார் இவர். சம்பிரகிருஷ்ய ச துர்கர்ஷம் சைத்திய பிராசாதம் உத்தமம் ஹனுமான் பிரஜ்வலன் லக்ஷ்மியா பாரியாத்ரோபமோ பவத். யாராலும் அசைக்க கூட முடியாத அந்த பெரிய பிராசாதத்தை, அந்த பெரிய பவனத்தை ஹனுமான் இடித்தார். அடியோடு இடித்து தள்ளினார். சபூத்வாசு மகாகாயா பிரபாவான் மாருதாத்மஜா திருஷ்டமாஸ்போட்டயாமாச லங்காம் சப்தேன பூரயன். அவ்வளவு பெரிய உடலோடு லங்கைய பார்த்து கத்தின்ண்டே இருக்கார். பூமியே நடுங்கிறது அவர் கத்துறதுல. அப்படி கத்திட்டு தன்னுடைய வாளை எடுத்து பூமி நடுங்கும்படி அந்த லங்கையில அடிக்கிறார் வாளால. அது அப்படியே பூகம்பம் வந்த மாதிரி இருக்கு. தஸ்யாஸ்போட்டித சப்தேன மகதா ஸ்ரோத்ரகாதினா பேதுர் விஹங்கமாஸ்தத்ர சைத்தியபாலாஸ்ச மோஹிதாக. அப்படி அங்க அவர் வாழை அடிச்ச சத்தத்தை கேட்டு ஒரு பட்சி கூட இல்ல, எல்லாம் ஓடி போயிடுது. அஸ்திரவித் ஜெயதாம் ராமோ லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ ராஜா ஜெயதி சுக்ரீவோ ராகவே நாபிபாலிதா. அஸ்திரங்களையெல்லாம் அறிந்த ராமன் ஜெயிக்கட்டும், லக்ஷ்மணனும் ஜெயிக்கட்டும், ராகவனாலே காக்கப்பட்ட சுக்ரீவனும் ஜெயிக்கட்டும் என்று இந்த மாதிரி சொல்கிறார் கோஷங்களை. தாசோஹம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்யா கிளிஷ்ட கர்மணா ஹனுமான் சத்ரு சைன்யானாம் நிஹந்தா மாருதாத்மஜா. இந்த கோசலேந்திரனான ராமன், எதையும் செய்யக்கூடிய ராமனின் தாசன் நான். என் பேர் ஹனுமான். நான் உங்களுடைய சேனைகள் எல்லாம் அழிக்க வந்திருக்கிறேன். நான் வாயு புதல்வன். நராவண சஹசிரம் மே யுத்தே பிரதிபலம் பவேத் ஷிலாபிஸ்து பிரஹரதா பாதபைஸ்ச சஹசிரதா. இப்ப நான் ஒரு கல்லு கட்டையை எடுத்துன்னு அடிப்பேன், ஆனா 1000 ராவணன் வந்தாலும் எனக்கு எதிராக நிற்க முடியாது. கர்ஷயித்வா புரீம் லங்காம் அபிவாத்ய ச மைதிலீம் கமிஷ்யாமி சமிருத்தார்த்தோ மிஷதாம் சர்வரக்ஷசாம்.
இந்த புரி லங்கா எல்லாத்தையும் நான் இடித்து தள்ளி மலங்கச் செய்து நான் மறுபடி ராமனிடம் செல்வேன். ஏவமுக்த்வா மகாபாகு சைத்யஸ்தோ ஹரியூதபஹ நநாத பீம நிர்ஹ்ராதோ ராட்சசாம் ஜனயன் பயம். அப்படி சொல்லிக்கொண்டே பெரிய பெரிய கோஷங்களை எழுப்புகிறார் அனுமார். ராட்சசர்களுக்கு உள்ளம் கலங்கிறது. தேன சப்தேன மகதா சைத்யபாலாஷதம் யயுஹு கிரஹீத்வா விவிதானஸ்திரான் பிராசான் கட்கான் பரஸ்வகான் விசிருஜ்ரந்தோ மகாகாயா மாருதிம் பரிவாரயன். இப்ப அந்த இடத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு 100 பேர் அங்க வந்து பலவிதமான ஆயுதங்களை எடுத்து அனுமாரை அடிக்கிறார்கள். தேகதாபிர் விசித்ராபிர் பரிகை காஞ்சனாங்கதை ஆஜக்னுர் வானர சிரேஷ்டம் பானைச்சாதித்ய சந்நிபை. அவர்கள் வானர சிரேஷ்டரை பல வகையான தண்டாயுதங்களாலும் பரிகாயுதங்களாலும் இடியையொத்த பானங்களாலும் அடித்தார்கள். ஆர்வர்த்தைவ கங்காயா ஸ்தோயஸ்ய விபுலோ மகான் பரீட்சிப்பிய ஹரிஸ்ரேஷ்டம் சபபௌ ராட்சசாம் கனஹா. அந்த அரக்கர்களின் கூட்டம் வானர சிரேஷ்டரை சூழ்ந்து கொண்டு கங்கை ஜலத்தின் பெரிய அகண்ட நீர்சுழி போல விளங்கியதான். பிராசாதஸ்ய மகாந்தஸ்ய ஸ்தம்பம் ஹேம பரிஷ்கிருதம் உத்பாட்டயித்வா வேகேன ஹனுமான் பவனாத்மஜः தத்ரஸ்தம் பிராமயாமாச சததாரம் மகாபலः தத்ர சாக்னி சமபவத் பிராதாசதச்சாப்யதஹ்யத. அப்ப அந்த பெரிய பிராசாதத்துல ஒரு பெரிய தூண் வைத்திருந்தார்கள். அந்த ஸ்தம்பம் அது வந்து நிறைய தங்கத்தினால அலங்காரம் பண்ணப்பட்டு வைத்திருந்தார்கள் ஒரு தூண். அந்த தூணை சடக்குன்னு பெயர்த்து எடுத்து அந்த தூணை அந்த பிராசாதத்திலே 100 வகையாக சுத்துற, வேகமா சுத்துற. அப்படி அந்த பில்டிங்ல அந்த தூண் உரசி நெருப்பு வந்து அந்த மாளிகையே மொத்தமா எரிக்கப்பட்டது நெருப்பிலே. தஹ்யமானம் ததோ திருஷ்டுவா பிராசாதம் ஹரியூதபஹ புனஸ்தம் பிராமயாமாச சததாரம் மகாபலஹா. இப்படி இது எரிஞ்ச உடனே அங்க வந்தவர்கள் 100 அரக்கர்களையும் தான் அடித்து விரட்டினார். சராட்சச சதம் ஹத்வா வஜ்ரேனேந்திர இவாசுரன் அந்தரிக்ஷே ஸ்ரித ஸ்ரீமான் வச்சனம் இதம் அப்ரவீத். இப்ப அங்க வந்த 100 பேரையும் கொன்னுட்டு ஆகாயத்துல போய் நடு ஆகாயத்துல நின்னுண்டு பேசுகிறார். மாதிருஷா நாம் சஹசிராணி விசிருஷ்டானி மகாத்மனாம் பலினாம் வானரேந்திரானாம் சுக்ரீவ வசவர்த்தினாம் அடந்தி வசுதாம் கிருஷ்ணாம் வனமன்யே சவானராக. என்ன நான் ஒருத்தன் நினைச்சேலா? இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு 1000 பேர் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள் வானரர்கள். உங்களை எல்லாம் அழிக்க எல்லா காடுகள்லையும் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க வரப்போறார். என்ன மாதிரி 1000 பேர் இருக்கா. தசநாக பலா கேச்சித் தச குணோத்தராக கேச்சின் நாக சஹசிரஸ்ய பபூவுஸ்துல்ய விக்ரமாக. சில பேருக்கு 10 யானை பலம், சில பேருக்கு 100 யானை பலம், சில பேருக்கு 1000 யானை பலம், சில பேருக்கு எவ்வளவு யானைன்னே சொல்ல முடியாது, அவ்வளவு பலம் உடையவர்கள். சந்தி சௌக பலா கேச்சித் வாயு பலோபமாக வைனதேய பலா கேச்சித் வாயு பலோபமாக. சில பேர் ரொம்ப 100 மடங்கு பலமுடையவர்கள், சில பேர் கருடன் மாதிரி பலமுடையவர்கள், சில பேர் வாயு மாதிரி பலமுடையவர்கள். அப்பிரமேய பலஸ்சான்யே தத்ராசன் ஹரியூதபாக. இப்ப நீங்க மனசுலயே நினைக்க முடியாதபடிக்கு அவ்வளவு குரங்குகள் இருக்கிறோம் பலத்தோடு. ஈதிருக் விதைஸ்து ஹரிபிர் விருத்தோ தந்த நகாயுதைஹி சத சஹஸ்ரைஷ்ச கோட்டிபிர் அயுதைரபி ஆகமிஷ்யதி சுக்ரீவஹா சர்வேஷாம் வோ நிஷூதனஹா. இப்படிப்பட்ட தந்தங்கள் நகங்கள் மட்டுமே ஆயுதங்களாக கொண்ட 100கணக்கான 100,000கணக்கான கோடிக்கணக்கான வானரங்களை கூட்டிக் கொண்டு உங்கள் எல்லாரையும் அழிப்பதற்காக சுக்ரீவன் இங்கு வந்து கொண்டிருக்கிறான், வரப்போகிறான். நேயமஸ்தி புரீம் லங்கா நயூயம் நச்ச ராவணஹா யஸ்மாத் இக்ஷ்வாகுநாதேன பத்தம் வைரம் மகாத்மனா. நீங்கள் இக்ஷ்வாகுநாதனான ராமனோடு பகை கொண்டீர்கள், அதனால இந்த நகரம் இருக்காது. ஏன் இந்த நகரத்தை காக்கக்கூடிய நீங்கள் இருக்க மாட்டீர்கள், உங்களையும் காப்பதாக ராஜான்னு இருக்கக்கூடிய அந்த ராவணன் அவனும் இருக்க மாட்டான் என்று ஆகாயத்தில் இருந்து இப்படி பேசினார். இதோடு 43ஆம் சர்க்கமானது முடிவடைகிறது. மேல் 44ஆம் சர்க்கம் தொடங்கி நாம் அடுத்த காலக்ஷேபத்திலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜியர் திருவடிகளே சரணம்.